சிறப்புரையாற்ற நம்மளாம் நிறையா தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம். ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார், சிரிக்க வைப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழர் கலைகளை வாழ வைத்து கொண்டிருக்கும் பல நூறு தமிழ் கலைஞர்களின் வாழ்க்கையை தற்போது ஒளிமயமாக்க ஒரு குழு அமைத்து அவர்களுக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் மதுரை முத்து அவர்கள். இது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் மதுரையில் நடந்த தவழும் ஊனமுற்றோர்களுக்கான ஒரு நிகழ்ச்சிக்கு அண்ணன் போயிருக்கிறாரு. அண்ணன் அந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற போயிருக்கிறாரு. ஆனால் போய் அங்கே வந்த ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையுமே பார்த்துட்டு இவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இவர்களை தான் அந்த சமூகத்தில் முன்னேற்றி கொண்டு போய் உச்சாணி கும்பலை உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணன் அங்கே ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, தவழும் மாற்றுத்திறனாளிகளுக்காக சின்னத்திரை நட்சத்திரங்களை மதுரைக்கு கொண்டு வந்து ஒரு பெரும் கலை நிகழ்ச்சி நடத்தி அதனால் வர்ற வருமானத்தில் இந்த தவழும் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்ற ஒரு உன்னதமான முன்னெடுப்பை அண்ணன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு. பேர் சொன்னோன்னே தெரியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கும். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் 880 நாடுகளுக்கு மேலே பயணம் செஞ்சு 1500க்கும் மேற்பட்ட ஷோஸ் நடத்தி கலக்கப்போவது யாரில் 50 வாரங்களும், அசத்த போவது யாரில் 200 வாரங்களும், சண்டே கலாட்டால் 300 வாரங்களும் வந்து கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கௌரவ விருதுகளை பெற்று சின்ன கலைவாணர் என்று தமிழக அரசால் பாராட்டப்பட்ட நம் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் மதுரை முத்து அவர்களை உங்களிடையே சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நல்லதொரு மாலை வேலை, ரொம்ப மகிழ்வோடு தொடங்கியிருக்கக்கூடிய 3 பெரும் விழா. அது என்ன பெரும் விழா அப்படின்னா, ஏழை எளியவருக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு விழாவும் அது பெரிய விழாவாகவும் அழகான விழாவாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நலத்திட்டங்கள் வழங்கி தன்னுடைய பிறந்த நாளை வந்து அழகாக பெண்கள் மேம்பாட்டுக்காக அந்த நாளை ஒதுக்கி அதையும் சிறப்பாக கொண்டாடுறது. அண்ணல் வருகிற போது சொன்னார், நிறையா மாவட்டத்தில் நம்மளுடைய சர்வதேச உரிமை கழகத்தினுடைய அமைப்பு இருந்தால் கூட சங்கரங்கோயில் இளைஞர்கள் ரொம்ப அன்போடு வரவேற்கிறாங்க, அன்போடு பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிற வார்த்தையை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர் பெருமக்களுக்கும், அதே நேரத்தில் தென்காசி மாவட்ட தலைவர் முருகன் அவர்கள் நன்றி சொல்லி, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர் எஸ்கே காளிராஜ் பாண்டியன் அவர்களுக்கு நன்றி சொல்லி, மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கு நன்றி சொல்லி, இன்றைய விழாவின் கதாநாயகர் தம்பி என்னை மதுரையிலேருந்து அழைச்சிட்டு வந்த தம்பி கூட சொன்னார், நான் ஒரு நெருக்கடியில் இருந்தேன், ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வருஷம் நல்லா இருக்கும் தம்பி அப்படின்னாரு. அந்த வருஷமே எனக்கு சிறப்பாக இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் உண்டு அப்படின்றத தம்பி சொல்லும்போது கேட்டுக்கிட்டோம். 2 ஆண்டு காலத்தில் இவர பெரிய வெற்றியை தொடர அளவுக்கு இந்த சர்வதேச உரிமை கழகம் இருக்குன்னா அதுக்கு பாடுபடக்கூடிய இந்த பெருமக்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அதில் முக்கியமானவர்களை நன்னடத்தை உள்ளவர்களாக செலக்ட் பண்ணி இந்த அமைப்பு இளைஞரை போன்று தூய்மையாக செயல்படுவதே மிகச்சிறந்த பாராட்டுக்கள். 2 ஆண்டுகளத்தில் இவ்வளவு வளர்ச்சி என்றால் இந்த 10வது ஆண்டு 11வது ஆண்டெல்லாம் பெரிய மைதானத்தில் நடக்கிற அளவுக்கு 10,000 20,000 பேரோடு நடக்கிற அளவுக்கு இந்த உரிமைகள் கழகம் பெரிய வெற்றி அடைய போகுது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே தான் 2 வருஷம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். அப்படியாப்பட்ட அமைப்பை நேர்த்தியாக அழகாக வடிவமைத்து செல்லக்கூடிய பெருமை மிகுந்த நிறுவன தலைவர் மோசஸ் செல்லத்துறை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் என்னுடைய அன்பையும். ஏன்னா ஒரு கள்ளக்குறிச்சியில் ஒரு மேடையில், இதே ஒரு மேடையில் என்னை ஒரு 10 நிமிஷம் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் எங்கள் அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அந்த கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு இது வரைக்கும் நிறைய இடங்கள் போயிருக்கிறேன். தம்பி சொன்ன மாதிரி 103 நாடுகள் பயணம் செஞ்சுருக்கிறேன். மேடையிலே பார்த்த உடனே ஒரு மனிதரை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் ஐயா அவர்கள்ட்ட மோசஸ் செல்லத்துறையிட்ட பார்த்தோம். உங்களுடைய
கனவுகள்லாம் நிவர்த்தியாகிற அருமையான தருணத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இந்த முப்பெரும் விழாவில் உங்களாம் சின்னதாக சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் எனக்கு என்ன வேலை அப்படின்னா, இதுவும் அழகான ஒரு புண்ணியமான விஷயம். நீங்கள் புனிதமாக கோயிலுக்குள்ளே சென்று பிரார்த்தனை செய்வது எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே அளவுக்கு வாய்விட்டு சிரிப்பதும் புனிதமானது. நீங்கள் இறுக்கமாகவே இருக்க வேணாம், தயவுசெய்து கொஞ்சம் தளர்ந்துருங்க. உங்களை பார்த்தோன்னு எனக்கு படபடன்னு வருது, என்ன பூரா ஒரு மாதிரி விரைச்சிருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கும். இந்த விழாவெல்லாம் எதுக்காக வைக்கிறேன்னா நம்மளை கொஞ்சம் இன்னும் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு, ஊக்கப்படுத்திக்கிறதுக்கு தான். ஏன்னா தாய் குலங்கள் இன்னும் நீங்கள் சீரியல் பார்க்குற மாதிரியே நீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 17 சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற கோஷ்டி நீங்கள் தான். தயவுசெய்து இன்னைக்காவது இந்த நல்ல நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடணும். இதற்காக பாடுபட்டிருக்க தம்பிகளுக்கு நன்றி சொல்கிறேன். பெருசான நகைச்சுவலாம் ஒன்றும் இல்லை. வரும்போது நாங்கள் அந்த சாத்தூர்கிட்ட ஒரு டீ சாப்பிட்றகான்ட்ட 2 பேர் செல்ஃபி எடுத்தாங்க, பரவாயில்ல. வண்டிக்கிட்ட வரும்போது குறுக்க வந்து ஒரு 2 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன், எனக்கு படபடன்னு வந்துடுச்சு. நீங்கள் யாருன்னே அப்படின்னா பார்த்தீங்களா, இன்ன வரைக்கும் சிரிக்காதால் நான் அவமானப்பட்டோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல 85 ஜோக் சொன்னி எவனும் சிரிக்கலை, வரும்போது கீழே விழுந்துட்டு அப்படின்னு கக்கன்னு உருண்டு சிரிக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் இந்த அமைப்பு நிறுவன தலைவர் சொல்லணும், நாம் சந்தோஷமான இடத்துல இருக்குன்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிற நினைக்கிறதா இருக்கிறதுலே ரொம்ப மேன்மையானது. வந்தோம் நம்மளுக்குள்ளேயே பேசணும், நம்மளுக்குள்ளேயே போகணும் இல்லாமல் இந்த விழாவின் மூலம் நிறையா பேர் பயனடையணும், நலத்திட்டங்கள் வரணும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த செயலை பல்வேறு வேலைக்கடையில் செஞ்சு வராங்க. இந்த இளைஞருடைய வீரியத்தை பார்க்குறேன். நம்ம அமைப்பில் இருக்கும் எல்லாருக்கும், ஏன்னா எல்லாரும் பேர் என்னால் சொல்ல முடியல, சொன்னதாக நினைச்சுக்கொள். இந்த மேடை ரொம்ப அழகான மேடை, எத்தனையோ விஷயத்துக்கு போகிற அது கிடையாது. இதெல்லாம் நாங்கள் பணத்துக்காக போகிற மேடை உண்டு, ரொம்ப மனத்துக்காக வர்ற மேடை சில மேடை உண்டு. அது அன்னுடைய அன்புக்காக என்னை வீடு தேடி வந்து அந்த நீங்கள் தான் புரவலர் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. நானும் இந்த அமைப்பில் ரேஸாக இருக்கேனேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் எல்லாருக்கும் இந்த என்னை இணைத்து கொண்டதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று விரும்பினால் பிறரை நோகடிக்காமல் வாழ்ந்தாலே போதும். அப்போ நிறையா சிரமப்படுற மக்களை அதிலேருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய அருமையான பணியை செய்யக்கூடியது, ஏழை பாலைக்கெல்லாம் இந்த பணியை செய்யக்கூடியது தாய் குலங்கள். நீங்கள் வந்த இடத்துல கூட சும்மா போயிடக்கூடாது, நலத்திட்டத்தை மட்டும் வாங்கிட்டு போகிறோம், உங்கள் நலத்துக்களை சிரிச்சிட்டு போடும். ஒரு காலத்தில் இந்த மகிழ்ச்சி பிள்ளை பார்த்தீங்களா, நம்ம தாத்தன் பாட்டே மாற்று உடை இருக்காது, பையில் 10 பைசா இருக்காது, ஆனால் அவரை மாதிரி சந்தோஷமாக யாருன்னு கிடையாது. சிரிச்சார்னா பக்கத்தூர் வரைக்கும் அப்படின்றார், மாடுகட்டில் அத்துட்டு ஓடி. என்ன காரணம் சொல்லனா, ஆரோக்கியம் மாறிக்கிடுச்சு. இன்றைக்கி எல்லாருக்கும் வாய்ப்புகள் வசதிகள் நிறையா இருக்குது, அவன் சிரிக்கிறது அவனுக்கே கேட்க மாட்டேன், மொத்தமே வளதான். அதனால் இந்த இடத்துலேருந்து போகும்போது நான் நிறையா சொல்லுவேன், நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிறந்தோடனே தாய் அள வைக்கிறோம், இறந்த பின்னாடி சொந்தங்கள் அள வைக்கிறோம், இருக்கும்போதாவது மற்றொரு மகிழ்ச்சி கொடுத்தோம், சிரிக்க வைப்போம் நோக்கத்தில் சந்தோஷத்தில். பெருசான ஒன்றும் பெரிய மாய வார்த்தைகள்லாம் கிடையாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நேற்று இருந்த இன்னைக்கு இல்லை. ஆமாம், இல்லை கிளியராக கேட்குதா உங்களுக்கு? இல்லை எனக்காக மண்டையாட்டுறீங்களா? என்ன நான் வருத்தப்படுன்றதுக்காக சிரிக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, வம்ப முடியாது. அது மூலம் கேட்டுக்கிறோம். நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல 1.5 மணி நேரம் பேசிட்டு எப்படி இருக்கு அப்படின்னே தலகாமை தகாவோ அப்படின்னா பூரா அஸ்ஸாம்கார்ட்ட பேசியிருக்கேன் சார் 1.5 மணி நேரம். அதுக்காக முதலே நான் கேட்டுறது எவ்வளோ நேரம் கேட்கல. என்ன விழாவுடைய நோக்கமே நலத்திட்டங்கள் வழங்குவது, 3 பெரும் விழா. இதுக்கிடையில் நான் நேரத்தை எடுத்துடக்கூடாது. இந்த விழாவுடைய நோக்கம் எதுவோ அது பூர்த்தி ஆகணும். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் மக்கள் பயனடையணும் அப்படின்றதான் இந்த சர்வதேச உரிமை கழகத்துடைய முக்கியமான நோக்கம். அது எப்போதும் பக்கவலமாக இருப்பேன். நான் எவ்வளோ நேரம் டைம் கேட்காம விட்டேன், 20 நிமிஷம் சொல்லியிருக்காரு, இப்போ 7 நிமிஷம் முடிஞ்சா. சில இடத்துல கேட்பேன், சாரி கொஞ்சம் டயம் அதிகமாகிடுச்சு அப்படின்னே, டயத்தை பார்க்க மறந்துட்டே அப்படின்னே. டயத்தை தான் பார்க்க மறந்துட்டீங்க, பின்னாடி இருக்க காலன்றாவது பார்த்துருக்காலும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சில பேசுகிறாங்க. அது கிடையாது. எவ்வளோ நேரம் பேசுகிறோம் என்பது பேச்சு இல்லை, என்ன பேசுகிறோம் என்பதான் பேச்சு. அவங்கெல்லாம்
நிரம்ப விஷயங்களை உங்களுக்காக சொல்ல போகிறாங்க. நீங்களும் தயவுசெய்து இந்த மேடை எனக்கு இன்னொரு பக்கம் பிடிச்சிருக்கு. காரணம், செல்ஃபோன் எடுக்காமல் விழாவுடைய நோக்கம் என்னவோ அதை மட்டுமே பார்க்குறீங்க. அப்படி தான் இருக்கணும், அதான் அழகு. சில இடத்துல பாருங்கள், பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு எந்திரிச்சு ஓடுவார் ஃபோன் எடுத்து. அது கிடையாது சார். சார் இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா வந்த பின்னாடி நல்ல விஷயங்களே பரப்புகிற மாதிரி இல்லாமல் போயிடுச்சு. இதில் இருக்க அமைப்பில் இளைஞர்களை நான் ரொம்ப பாராட்டப்பட வேண்டும். என்ன காரணம்னா, வெவ்வேறு திசையில் பணம் சார்ந்து போகும்போது மக்களுடைய சேவை சார்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப குறைவு. அவர்களை ஊக்கப்படுத்துகிற, அவர்களை நம்முடைய கழகத்தில் இணைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஐயா மோச செல்லத்துறை அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். சோசியல் மீடியாவில் நெகட்டிவான விஷயத்தை பார்க்குறாங்க, அதிகமாக அதை தான் ரசிக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே கொண்டு பாருங்களா என்னென்ன, அது தாய்க்குளம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஸ்டேட்டஸில் போட்டுறாங்க. அன்றைக்கெல்லாம் சமைச்சு தட்டில் போடுவாங்க, இன்றைக்கி எல்லாம் சமைச்சு நெட்டில் போடுது. நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக்கில் 8800 பேர் லைக் பண்ணுறான், ஆனால் புருஷன் லைக் பண்ணல. ஏங்க நீங்கள் ஒரு லைக் போட்டேன்னா அவங்க ஒரு ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி ரசத்தை குடிச்சுவேன், குடிச்சிட்டு இப்போ தாண்டி 3 குளுக்கோஸ் சேர்த்துட்டு வந்து உட்காந்து. இந்த ஆரோக்கியம் போனதுனால தான் சார் நான் மேடை தோறும் போய் சிரிங்கன்னு சொல்கிறது. நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது, மன அழுத்தத்தோடு இருக்கும்போது மெல்லுசான ஒரு இசையை கேட்குறப்போ உங்கள் டென்ஷன் குறையும். இன்னொன்று, உடல் புழுங்கி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறவனுக்கு டாக்டரே தேவையில்லை. டாக்டர் இருந்தால் கோச்சிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் உட்காந்த இதை மட்டும் கேளுங்க. டாக்டர்கிட்ட உட்காந்தோடனே டாக்டர் சொல்கிறார், மெதுவாக கையை தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்குங்க, ஆக்காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க, சட்டையை கழுத்துங்க, முதுகு காட்டுங்க. 3/4 மணி நேரம் முடிச்சுட்டு அவனை பார்த்து கேட்குறாரு, என்ன செய்யுது? அவன் சொன்னால், என் பொண்ணுக்கு சடங்கு, பத்திரிக்கை கொண்டு வந்தேன். அப்படில்ல, ஓ முதலே கேட்க வேண்டியா, நீ முதலே சொல்ல வேண்டியாங்க. கையை நிட்டு காலை நிட்டு 3/4 மணி நேரம் நீட்டிக்கிட்டே போயிட்டே ஐயா. எதுக்கு சொல்கிறேன்னா, சிரிக்கிறக்காக சொல்ல. நம்மளே நம்ம நோயை கூடி. எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா 124 வயசு. எப்படி? ஜிம்முக்கு போனாரா? உடற்பயிற்சி கூட இருந்துச்சா? எங்கே வாக்கிங் போகிற பார்த்தீங்களா? அந்த உணவு முறை தான் சார். அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் வர வச்சது கூட அது ஒரு நோக்கம். ஒரு நிமிஷம் மனசு விட்டு சிரிச்சா டாக்டர் என்ன சொல்கிறார், ஒரு சொல் ரத்தம் ஊறும். இப்போ நீங்கள் ஒரு 20 நிமிஷம் சிரிச்சிருக்கீங்க, ஓவராக ரத்தம் ஊறி காது வழியாக ஒளிராமல் பார்த்துக்குங்க. சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்குன்னு சார். நேற்று இருந்தவே இன்னைக்கு இல்லை, ஒரு காலத்தில் இன்னைக்கு இருந்தவே நாளைக்கு இல்லை, அதெல்லாம் இல்லை. நைட்டில் இருந்தவே பகல் இல்லை. போன வாரம் பார்த்தீங்களா, கர்நாடகாவில் 8 வயசு பொண்ணுக்கு அட்டாக் வருது, ஹார்ட் அட்டாக். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுங்கள், நிகழ்காலத்தில் வாழுங்கள்ன்றாங்க. கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதுதான் கையில் உள்ள வீணை. நிகழ்காலத்தில் இன்னைக்கு இனத்துக்கு வாழணும். இந்த விழாவை ரசிங்க, இந்த விழாவில் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க. அதே போல் என்னை அழைத்தமைக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் பல்வேறு வேலைகள் இருந்தால் கூட இதை லயிச்சு அவருடைய அன்புக்காக இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். உங்களுடைய அன்பு மாதிரி என்னுடைய அன்பும் இந்த விழா சிறக்கணும். இன்னும் நிரம்ப ஒரு விஷயம் சொன்னார், திடீர்னு ஒரு ஆள் உதவின்னு கேட்குறாருன்னா மொத்த பணத்தையும் கொடுத்துருவார் சார், நாளைக்கு அப்புறமேல யோசிப்பார் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மனசுக்கு தான் சார் கேப்டன் அவர்கள் இருக்கும்போது அவ்வளோ வார்த்தைகள் சொன்னாங்க. இறந்த 10 நாளில் கோயில் கட்டினாங்க பார்த்தீங்களா. இதுதான் எப்பயுமே நம்ம செய்த சேவை மட்டும்தான் இந்த பூமியில் தங்கும். அவர் நடித்த 200 படத்தை யாரும் பேசலை, அன்னதானத்தை மட்டும் பேசுகிறாங்க. நம்முடைய மேதகு அப்துல் கலாம் என்னென்னமோ சாதனைகள் செஞ்சால் கூட அதை பற்றி யாரும் பேசலை. அவர் செஞ்சு வைத்த மரங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அது மாதிரி இந்த பூமியில் செய்யக்கூடிய சேவைகள் மட்டும்தான் மக்கள் மனசில் என்றென்றும் நீடித்து நிற்கும். அந்த சேவையை அற்புதமாக செய்து மக்களுக்கு பல்வேறு பணிகளை செய்து வரக்கூடிய நம்முடைய சர்வதேச உரிமைகள் கழகம் இன்னும் பெருசாக வளர வேண்டும். அதற்கு இன்னும் நம்ம நிறைய பாடுபட வேண்டும் என்று என்னுடைய அன்பு ஆசையை உங்களிடம் சொல்லி உங்களிடம் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.